நெகேமியா தன் இருதயத்தில் பதித்திருந்த அதே மோசேயினுடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவர் மோசே எப்படி மன்றாடி பிரார்த்தித்தாரோ அதே போல நெகேமியாவும் மன்றாடி பிரார்த்திக்கின்றார். நெகேமியா 1:9 நாம் உபாகமம் 30வது அதிகாரம் 2, 3, 4 பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலிருந்து இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கூட்டி கொண்டு வந்து என்று பார்க்கின்றோம். நெகேமியா 1:10 வருகிற அதே வார்த்தைகளை மோசேயின் வார்த்தைகளின்படி யாத்ராகமம் 32:11 நாம் பார்க்கின்றோம். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? அதே விதத்திலே எப்படி மோசே ஜனங்கள் பாவம் செய்த பொழுது அவர்களை அழித்து விட வேண்டாம் என்று திறப்பின் வாயிலே நின்று மன்றாடி கெஞ்சி கதறினானோ அதே விதத்திலே நெகேமியாவும் இங்கே நெகேமியா 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றபடி அவர் மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கின்றார். நெகேமியா என்ற எபிரேய வார்த்தைக்கு தேற்றரவாளன், கம்ஃபர்டர் என்று சொல்லுகிறதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவரையும் தேற்றரவாளன் என்று சொல்வதை யோவான் 14:16 யோவான் 14:26 பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நெகேமியா இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முன் அடையாளமாக இங்கே காணப்படுகின்றார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி மன்றாடுகிறார் என்று ரோமர் 8:26 சொல்லுகிறது. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எனவே பரிசுத்த ஆவியானவருக்கு முன் அடையாளமாக நெகேமியா இங்கே அவர் மன்றாடி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம்.